Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் C++ வச்சு எப்படி நம்ம சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் போடலாங்கிறத பார்க்க போகிறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இல்லை கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அப்புறம் போஸ்ட் அலர்ட்லாம் நிறையவே போடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 29 rupees கொடுத்து நீங்கள் என்னோடய சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற பர்க்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் ஜாயின் பட்டனில் எனேபிள் ஆகிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அஃபிஷியலான ஆன்லைன் கம்பைலர். இது நம்ம IDEன்னு சொல்வோம். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ப்ரோக்ராம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல் ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். IOSTream இன்புட் அவுட்புட்டை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸிங் நேம் ஸ்பேஸ் STDயை கொடுத்துக்கிறேன். இப்படி நேம் ஸ்பேஸ் கொடுக்குற மூலியமாக நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் வேரியபிள் ஆர் எனிதிங் கான்ஃப்ளிக்ட் இருந்தால் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ட் மெயின் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் மெயின் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்பயுமே ரிட்டர்ன் 0ன்னு கொடுப்போம். இப்போ நான் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறேன் கேரக்டர் டைப்பில். இப்போ நான் ஆப்ரேட்டர்னு கொடுத்தேன்னா அது ஆல்ரெடி கீவேர்ட்ஸ். ஸோ இதோட நார்ம்ஸ் என்ன, அதாவது ரூல்ஸ் என்னென்னா நம்ம கீவேர்ட்ஸை வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஆப்ரேட்டரை சுருக்கி ஓபின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ளோட் டைப்பில் நான் 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ N1 N2ன்னு 2 வேரியபிள் இன்புட்ஸ்க்காக நான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் cout ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிஸ்டமில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக என்டர் த ஆப்ரேட்டருங்கிற ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கிறேன். ஸோ இதன் மூலிமா யூசர் என்ன ஃபங்க்ஷனை ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டரில் ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா யூசர் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் இதை டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இன்னை யூஸ் பண்ணி யூசர் என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இன்ட்ராக்டிவ்னு இருக்குல்ல அந்த பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட்னுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது டீபக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்டர் த ஆப்ரேட்டர் டிஸ்பிளே ஆச்சு, நானும் கொடுத்தேன். ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெக்வஸ்ட், என்னோடய சேனலை 76% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அந்த என்டர் த ஆப்ரேட்டரில் லாஸ்ட் டிவிஷன் பக்கத்தில் எனக்கு இன்புட் கெட் பண்ணுறது தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஏரோ மார்க் மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் எப்போயுமே எந்த ப்ரோக்ராம் போடும்போது கடன்னு போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அதில் ஏதோ எரர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அகெயின் coutல நம்பர்ஸை வந்துட்டு என்ட்ரு பண்ண சொல்கிறேன். யூசருக்கு நம்பர்ஸ் என்ட்ரு பண்ண சொல்கிறதுக்காக இந்த ப்ராம்ப்ட். அப்புறம் யூசர் 2 நம்பரை என்டர் பண்ணுவாங்கள்ல அந்த நம்பரை நான் எடுத்துக்கிறதுக்காக சின் யூஸ் பண்ணி num1 num2 அதாவது N1 N2ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், அப்போது உங்களுக்கு புரியும். என்டர் த ஆப்ரேட்டர்னு கேட்குது, நான் ப்ளஸ்ன்னு கொடுத்தேன். என்டர் த நம்பர்ஸ்ன்னு கேட்குது, நான் இப்போ என்னோடய நம்பர்ஸை கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம நம்பர்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கு. நான் வேறு எந்த ஃபங்க்ஷனும் ஃபர்தராக பண்ணல. இந்த அலைன்மெண்ட் அதாவது நீட்டாக ஒரு லைனுக்கு அப்புறம் இன்னொரு லைன் டிஸ்பிளே ஆகிறதுலாம் எப்படிங்கிறது நான் இந்த வீடியோ லாஸ்ட்லேயே சொல்கிறேன். நெக்ஸ்ட் நான் coutல அதாவது டிஸ்பிளே ஆகிறதுக்காக நம்ம இப்போ என்ன ப்ரோக்ராம் போடுறோம், கால்குலேட்டர் ரிலேட்டடானது. அதனால் நான் இப்போ ஆன்லைன் கால்குலேட்டர் யூஸிங் C++ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். நான் இப்போ போடுற ப்ரோக்ராமில் ஒரு குட்டி எரர் இருக்குது. அதை நீங்கள் இப்போவே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் அது என்ன எரர்னு சொல்லுங்கள். ஸோ எரர் டீபக்கிங் எப்படி பண்ணலான்னு நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைரெக்டாக ஸ்விட்ச்க்கு போகலாம். நம்ம இஃப்எல்ஸ்க்கு பதிலாக ஸ்விட்ச் யூஸ் பண்ணும்போது இன்னுமே கோட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் யூசர்கிட்ட வாங்கின ஆப்ரேட்டர் சிம்பிளை வச்சு தான் ஸ்விட்ச் கேஸ் எழுத போகிறேன். இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பராந்திசிஸ்குள்ளே அந்த ஓபி நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கின அந்த வேல்யூ அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது கேஸ் 1 அதாவது
யூசர் வந்துட்டு ப்ளஸ் சிம்பிளை என்ட்ரு பண்ணியிருந்தா, அதுக்கு தான் கேஸ் அந்த கொட்டேஷனுக்குள்ளே ப்ளஸ் போட்டிருக்கேன். யூசர் ப்ளஸ் சிம்பிளை என்ட்ரு பண்ணியிருந்தா டிஸ்பிளேல என்ன காமிக்கும்னா சி அவுட்டில் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு போட்டு அந்த 2 நம்பர்ஸ் வந்துட்டு இப்போ உதாரணமாக 1ம் 2ம் என்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னா 1 + 2 அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும்ல, அதுக்காக n1 + n2 டைப் பண்ணுறேன். உங்களுக்கு புரியலனா நீங்கள் கமெண்ட்லேயும் கேளுங்க. நெக்ஸ்ட் இந்த கேஸை முடிவடையணுங்கிறதுக்காக நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறேன். பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுற மூலயமா அது முழுமையாகவே ஸ்விட்ச்லேருந்து வெளியே வந்துடும். இப்போ நான் கோடை ரீயூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் கேஸ் பார்த்திங்கன்னா மைனஸ், யூசர் மைனஸ் சிம்பிளை என்ட்ரு பண்ணியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு போட்டு n1 - n2. அதே மாதிரி தேர்டில் பார்த்திங்கன்னா டிவிஷன். ஸோ டிவிஷன் சிம்பிள் என்ட்ரு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ n1 / n2 அந்த சிம்பிள் மாற்றிக்கிட்டேன். இப்போ டிவிஷன்னு டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கேஸ் பார்த்திங்கன்னா இன்ட்டு மல்டிபிள். ஸோ அந்த கேஸில் மல்டிபிள் சிம்பிள் போட்டு மல்டிப்ளிகேஷன்னு டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி n1 * அதை மாற்றி n2ன்னு கொடுத்துக்கிறேன். நம்ம எல்லாத்துலேயும் பிரேக்கும் போட்டிருக்கோம். இப்போ டிஃபால்ட்டாக சப்போஸ் யூசர் ப்ளஸ் மைனஸ் டிவைட் மல்டிப்ளிகேஷன் இந்த எந்த ஆப்ரேட்டருமே கொடுக்காம அவங்க வேறு ஏதோ ஒரு இன்புட்டை கொடுத்தாங்கன்னா அப்போ எப்படி ப்ரோக்ராம் ரியாக்ட் பண்ணணும், அதுக்காக டிஃபால்ட்டில் என்டர் ஒன்லி தி ஆப்ரேட்டர்னு கொடுத்துக்கிறேன். அதாவது யூசர் ஒன்லி ஆப்ரேட்டர் சிம்பிள் மட்டும்தான் இன்புட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக. ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வச்சா இன்னும் கொஞ்சம் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போது அந்த ஸ்விட்சோட கர்லி பிரேசஸ் கீழே ரிட்டன் 0ன்னு கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம இன்ட் மெயின் யூஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு வேல்யூவை நம்ம ரிட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம இப்போது இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த சேலஞ்ச் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு குட்டி எரர் வரும். ஸோ அந்த சேலஞ்சை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டும் பண்ணலாம். ஸோ என்ன குட்டி எரர்னா, நம்ம சிஇன் யூஸ் பண்ணோம்ல, 2 நம்பரை கெட் பண்ணோம்ல, அங்கே நம்ம ஒரு செமிகாலன் வைக்கல. ஸோ எப்படி டீபக் பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அது எந்த லைன் நம்பர் 9th லைனில் என்ன பண்ணணுங்கிறத பார்த்து அங்கே ஒரு செமிகாலன் வைங்க. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்டர் த ஆப்ரேட்டர்னு கேட்குது. நான் மைனஸ் சிம்பிளை கொடுக்குறேன். இப்போது என்டர் த நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்கு. நான் 2 3ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு சொல்லி எனக்கு -1 டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போது இதை எப்படி லைன் பை லைனாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா ரொம்பவே சிம்பிள். C++ பொறுத்த வரையும் ஒரு லைன் அதாவது நெக்ஸ்ட் லைன் கீழே வரணுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுன்னா எண்ட் எல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரிங் பக்கத்தில் எண்ட் எல், அதாவது சி அவுட்டில் நான் என்ன லைன் டைப் பண்ணுறேனோ அதுக்கு பக்கத்தில் எண்ட் எல்னு கொடுக்குறேன். இதன் மூலியமாக என் ப்ரோக்ராம் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்டர் த ஆப்ரேட்டர்னு கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் லைனில் கர்சர் வந்திருக்கு. ஸோ இப்போ போது நீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லைன் கர்சரில் என்னை ப்ராம்ப்ட் பண்ணுது. நான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுக்குறேன். இப்போது என்டர் த நம்பர்ஸ்ன்னு கேட்குது. நான் ஏதேனும் 2 நம்பரை கொடுக்குறேன். 5 9ன்னு கொடுக்குறேன். இப்போ ஆன்லைன் கால்குலேட்டர் யூஸிங் C++ன்னு அதோட ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு சிம்பிள் வச்சு ட்ரை பண்ணலாம். நான் இப்போது டிவைட் சிம்பிள் கொடுக்குறேன். என்டர் த நம்பர்ஸ்ன்னு கேட்குது. நான் 50 அப்புறம் இன்னொரு நம்பர் டிவைட் பண்ணுறதுக்கு 4ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 12.5ன்னு எனக்கு டிவிஷன் கரெக்டாக காமிக்குது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஃப்ரீ கோர்ஸ் இன்டர்ன்ஷிப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு மறக்காமல் கொடுங்க.